அடிவயிறு குறைக்கிறதுக்கான அடுத்த கட்ட ஒரு சிம்பிள் யோகா போஸ். ஓகே, அவங்க பௌர்ணமா வயசுக்கு செய்யக்கூடியது. முதல்ல கீழே படுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் கை கரெக்டாக ஊனி நிமிந்து முட்டியில் வச்சுக்கிட்டு பின்னத்தாங்கால் எப்படி வளையுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ இவங்களுடைய அடி வயிறு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். தண்டு கூட எப்படி பெண்ட் ஆகிருக்குதுங்கிறது தெளிவாக பாருங்கள். ஓகே, மூச்சு பிரீத் இன் பிரீத் அவுட் ஸ்டடி பண்ணுங்கள். மூச்சை கவனிங்க. மூச்சு பிரதானம், மூச்சு பிரதானம் தெரிந்து கொள்ளுங்கள். ஜெம்சியின் குடும்ப உறவுகளை, பௌர்ணமாவின் நேயர்களை தெளிவாக பார்த்துங்க. பௌர்ணமா பேச முடியாதுன்னு தான் பௌர்ணமாவுக்கு சேர்த்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தெளிவாக பார்த்துங்க. 2 பக்கமும் இதற்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வீட்டில் வளர்த்த வேண்டிய 13 மூலிகைகள் என்னன்னு சொல்லியிருக்கேன். அதையும் வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி யோகா செய்துட்டு அந்த மூலிகைகளை பயன்படுத்தணும். இன்னும் மேலே பாருங்கள், அற்புதமாக மூலிகை. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், அற்புதமான அரச மரம் 100 மீட்டருக்குள்ளே இருக்குது. அற்புதமாக என்ன தந்துக்கிட்டு இருக்குது, நம்மளுக்கு சுத்தமான ஆக்சிஜனை தந்துகிட்ருக்கு.